ராமாபுரத்துல வெங்கடம்மானா எல்லாருக்கும் பெரிய மதிப்பு இருந்தது. அவங்க சொத்து பத்து இருக்கிற பொண்ண பார்த்து வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க நினைச்சது எதுவும் நடக்கல. அவங்க பையன் ஒரு ஏழை வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அப்பையில இருந்து மருமக ஜலஜானா வெங்கடம்மாக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி ஒரு நாளைக்கு அவங்க வீட்ல, இங்க பாருமா ஜலஜா, என் பெட் ஃபுல்லா பூச்சியா இருக்கு, நீ தினமும் சுத்தம் பண்றியா இல்லையா? அத்தை, நான் வேலை செய்யறவங்க கிட்ட தினமும் கிளீன் பண்ண சொல்லிருக்கேன். அவங்க பண்ணலையா? அது என்னமா, நீ என் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிற? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பெரிய எடுத்த மருமகள் ஆயிட்டோமேனு திமிர் ஆயிடுச்சா உனக்கு? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லத்த. நான் தான் நீங்க சொல்ற வேலை எல்லாத்தையும் செய்யறேனே. நீ வேலை செய்யற லட்சணம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீயும் இந்த வீட்டுல வேலை செய்யறவங்களும் ஒண்ணுதான் எனக்கு. எப்ப என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தானோ அப்பையில இருந்து நீயும் இந்த வீட்டுல வேலை செய்யறவங்க தான். எல்லாரும் எனக்கு இங்க ஒண்ணுதான். அப்படி சொல்லாதீங்க அத்தை. இந்த வீட்டுல அம்மா அப்பா எல்லாமே எனக்கு நீங்க தானே அத்தை. கொஞ்சம் உன் நாடகத்தை நிறுத்திட்டு போய் வீட்டுல சமைக்கிற வேலைய பாரு. வெங்கடம்மா அப்படி சொன்னதும் ஜலஜா வருத்தப்பட்டுக்கிட்டே கிச்சனுக்குள்ள போனாங்க. அப்ப வெங்கடம்மா பையன் சரண் வீட்டுக்கு வந்தாரு. அம்மா அம்மா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணுமா? என்னப்பா ஆச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க? என்னப்பா நடந்தது? அம்மா, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சுமா. பயிறு விலை எல்லாம் குறைஞ்சு போச்சு. தக்காளி பயிறு நஷ்டமாயிடுச்சு. ரியல் எஸ்டேட் பிசினஸும் நஷ்டமாயிடுச்சுமா. கவர்மெண்ட்ல இருந்து நம்ம எல்லா சொத்துக்கும் நோட்டீஸ் விட்டுருக்காங்கம்மா. என்ன பண்ண போறோம் தெரியல. ஐயோ, எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்துல வரும். இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குமா. நம்ம ஜூஸ் ஃபேக்டரிக்கு கவர்மெண்ட் சீல் வச்சுட்டாங்கம்மா. அதுல கெமிக்கல் யூஸ் பண்றதுனால நிறைய பேர் இறந்துட்டாங்கம்மா. அந்த காரணத்தினால சீல் வச்சுட்டாங்க. என்னடா இது, என்னென்னவோ நடந்து போயிடுச்சு. ஒரே நாள்ல இவ்ளோ பிரச்சனை வந்துருச்சே. இவ்ளோ நடந்திருக்கு. நீ என்னடா பண்ணிட்டு இருந்த இவ்ளோ நேரம்? நான் இத பத்தி நம்ம லாயர் கிட்ட பேசிட்டு இருந்தேமா. ஆனா எந்த லாபமும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு ரைட் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். உடனே நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாமா? அப்போ அங்க ஆபீசர் வெங்கடம்மா வீட்டுக்கு வந்தாரு. அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னாரு. வெங்கடம்மா அழுதுகிட்டே அவங்க குடும்பத்தோட வீட்டை விட்டு போனாங்க. நம்ம எவ்வளோ நல்லா வாழ்ந்தோம், இப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்டோமேடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கம்மா. அத்தை, வருத்தப்படாதீங்க அத்தை. நம்மள விட்டு போன சொத்து கண்டிப்பா திரும்ப வருத்த. இங்க பக்கத்துல கோயில்ல ஒரு சுவாமிஜி இருக்காரு. அவர்கிட்ட போனா கண்டிப்பா நல்லா இருக்க பரிகாரம் சொல்வாருத்த. உன் வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் உருப்படியான வார்த்தைய சொல்லிருக்க. எப்ப பாரு அந்த தத்திர மூஞ்ச வச்சுக்கிட்டு வீட்டுல சுத்திக்கிட்டு இருப்ப. நீ என் வீட்டுக்கு வந்த நேரம் தான் எனக்கு எல்லா கஷ்டமும் வந்திருக்கு. உந்து தத்திர ஜாதகம். அத்தை, எதுக்குதான் அப்படிலாம் சொல்றீங்க? முதல்ல போய் சுவாமிஜிய பாக்கலாம். அவர் ஏதாவது பரிகாரம் சொல்வாரு. ஆமாமா, அதான் ஜலஜா அவ்வளவு தூரம் சொல்றாளே. நம்ம ஒரு தடவை போய் சுவாமிஜிய பாக்கலாம். நல்லது நடக்கும். சரிப்பா, போய் சுவாமிஜிய பாத்துட்டு வர. மருமகளே, நீ கூட வா. 2 பேரும் மட்டும் போவோம். என் பையன் சொல்றான் தான் வரேன். நீ சொல்றதுக்காகலாம் வரல. ரொம்ப சந்தோஷப்படாத. அன்னைக்கு மாமியாரும் மருமகளும் சுவாமிஜிய போய் பார்த்தாங்க. சுவாமிஜி அவங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுமா. நம்ம தியாகராஜன் இருக்காருல, அவரோட பேரன் அவரை ஊருக்கு கூட்டிட்டு போறாராம். அதனால அவருக்கு இருக்க 2 கரும்பு ஜூஸ் மிஷினையும் என்கிட்ட கொடுத்துட்டாருமா. நல்லதுதான்ப்பா பண்ணிருக்காங்க. இந்த கரும்பு ஜூஸ் மிஷினை வச்சு வியாபாரம் பண்ணி பணம் பாக்கலாம்ப்பா. அத்தை, இந்த கரும்பு ஜூஸ் வியாபாரத்தை நான் ஏற்கனவே பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்ப நீ ஒரு மிஷின் எடுத்துக்கோ, நான் ஒரு மிஷின் எடுத்துக்கிறேன். 2 பேரும் வியாபாரம் பண்ணலாம். யாரு நல்லா சம்பாதிக்கிறான்னு பாக்கலாம் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பூஜை போட்டு கரும்பு ஜூஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. முதல் நாளுன்றதுனால வியாபாரம் அவ்வளவா போகல. என்னம்மா, ஜூஸ் குடிக்க யாருமே வரலையே. நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சேன், யாருமே வரல.
முதல் நாள்ல அதான் இப்படி இருக்கு. போக போக கண்டிப்பா நம்ம வியாபாரம் நல்லா நடக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னவோமா, நான் எவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்ப என்னன்னா இப்படி ஆயிட்டேன். கவலையா இருக்கு. நம்ம எவ்வளவு சம்பாரிச்சாலும் சாப்பிட தானே சம்பாதிக்கிறோம். இங்க பாரு மருமகளே, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். சொத்து போயிடுச்சே, ஆஸ்தி போயிடுச்சேன்னு கவலையில இருக்க. நீ மேலும் இந்த மாதிரி பேசி காயப்படுத்தாத. மன்னிச்சிருங்க அத்தை, நம்ம வியாபாரம் நல்லா நடக்கும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குத. ஜலஜா உடனே சுவாமிஜி சொல்லி தந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு நல்லா வேண்டிக்கிட்டு கரும்பு மிஷினை ஆன் பண்ணா. அப்ப கரும்பு மிஷின்ல இருந்து வைரமா கொட்டுச்சு. அட, ஒரே வைரமா வருதே! கடவுள் கண்டிப்பா இருக்காரு. அந்த சுவாமிஜி மந்திரத்துக்கு ஒரே வைரமா வந்திருக்கு. அத்தை, இங்க பாருங்க, என் மிஷின்ல இருந்து வைரம் வந்திருக்கு. ஆச்சரியமா இருக்கே, இது எப்படிமா ஜலஜா நடந்தது? சுவாமிஜி சொல்லி தந்த மந்திரத்தால வந்திருக்கத்த. நீங்க கூட மிஷின் கிட்ட இந்த மந்திரத்தை ஜபிங்கத்த. ஜலஜா சொன்னதை கேட்டுக்கிட்டு வெங்கடம்மா அந்த மந்திரத்தை ஜபிச்சாங்க. அப்ப அவங்க மிஷின்ல இருந்து பணக்கட்டுகளா கொட்டுச்சு. மருமகளே, இங்க பாருமா, என் மிஷின்ல இருந்து பணக்கட்டா கொட்டிட்டு இருக்கு. அந்த சுவாமிஜியோட மகிமையே மகிமைதான். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சொத்து ஆஸ்தி இத எல்லாத்தையும் எழுந்து வருத்தப்பட்டு இருந்தோம். ஆனா இப்ப நமக்கு தேவைக்கு மீறிய பணம் கிடைச்சிருச்சு. இனிமேல் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இது எல்லாமே சுவாமிஜியாலதான் அத்தை கிடைச்சது. இல்லம்மா, எல்லாமே நீ வீட்டுக்கு வந்த நேரத்தாலதான் நடந்திருக்கு. என்ன ரொம்ப மன்னிச்சிருமா, உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. நீங்க எனக்கு அத்தை மட்டும் இல்ல, அம்மாவும் நீங்க தான் அத்தை. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஜலஜா அப்படி சொன்னதும் வெங்கடம்மா சந்தோஷப்பட்டாங்க. அப்படி கரும்பு ஜூஸ் மிஷின்ல இருந்து வந்த பணத்தையும் வைரத்தையும் வச்சுக்கிட்டு திரும்பியும் அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ராமாபுரம்ல ஜலஜா வனஜா அப்படின்னு 2 மருமக இருந்தாங்க. ஜலஜாவோட கணவர் ரங்காக்கு படிப்பு சரியா வராததுனால அவர் சோள வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. வனஜாவோட கணவர் ராஜு நல்லா படிச்சிருக்கிறதுனால அவர் நகை கடை வச்சு அதுல ஜாலியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஜலஜா ஏழை வீட்டு பொண்ணு, வனஜா பணக்கார வீட்டு பொண்ணு. இந்த 2 மருமகளும் ஒரே வீட்ல இருந்தாலும் மனசு மட்டும் வேற வேற. ஒரு நாளைக்கு ஜலஜா, என்னங்க, நம்ம சோள வியாபாரம் நல்லா நடந்தா வேர்க்கடலை வியாபாரமும் ஆரம்பிக்கலாங்க. அப்படியே செய்யலாம் ஜலஜா. நம்ம கண்டிப்பா நல்லா வியாபாரம் பண்ணும். நம்ம ஏதாவது பண்ணி பெரிய கோடீஸ்வரர்களா ஆகணும். என் தம்பிய பாத்தியா, பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப நகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கான். ஜாலியா இருக்கான். நம்மளும் அவங்கள மாதிரி ஆகணும். என்னங்க, இனிமேல் இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம வாழற வரைக்கும் நல்லா சந்தோஷமா வாழணும். நம்ம நல்லதுக்காக வாழணும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்து நகை பணம் இதெல்லாம் கூட வரப்போதா என்ன? ஆமா ஜலஜா, நீ சொல்றது உண்மைதான். நம்ம எப்பயும் சந்தோஷமா இருக்கலாம். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது வனஜா அங்க வந்தா. அது என்னவோ, இந்த ஏழைங்களுக்கெல்லாம் எங்க நகை கடை வியாபாரத்தை பார்த்து பொறாமையா இருக்கு போல இருக்கு. அதான் எங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற வேலை இல்ல. பாரு ஜலஜா, அவங்க நம்மள பத்தி தான் பேசுறாங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க. யார் என்ன சொன்னாலும் நம்ம வேலைய நம்ம தான் பார்க்க போறோம். வாங்க போலாம். மனுஷனா பிறந்தா எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இருக்க கூடாது. இரு, இந்த விஷயத்த என் தம்பி கிட்ட சொல்றேன். நம்ம போலாம் வாங்கங்க, வியாபாரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்க இருந்து போயிட்டாங்க. அப்ப வனஜா அவளோட கணவர் ராஜுவ கூப்பிட்டா. என்ன ஆச்சு வனஜா? என்ன நடந்துச்சு? ஏன் கூப்பிட்ட? பாத்தீங்களாங்க, உங்க அண்ணனும் அண்ணியும் என்ன எவ்வளவு அவமானப்படுத்துறாங்கன்னு. எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? நம்ம நல்லா வியாபாரம் பண்றோம், நகையெல்லாம் விக்கிறோன்ற பொறாம அவங்களுக்குலாம். ச்சே, ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்காங்களோ? ஐயோ, அவங்க பேசினது ஒரு பொருட்டா ஏமா எடுத்துக்கிற? விடு வனஜா. அதுக்குதான் இந்த வீட்ல இருக்கவே எனக்கு பிடிக்காது. இங்க இருக்கிறதே உங்களுக்காக மட்டும்தான். எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இங்க எனக்கு மன கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்தது, உடனே இங்க இருந்து நான் போயிடுவேன். உங்க அனுமதி எனக்கு அவசியம் கிடையாது. வேண்டாம் வேண்டாம் வனஜா,
அப்படி எதையும் பண்ணிடாத. உனக்கு இந்த வீட்ல எந்த மன கஷ்டம் ஏற்பட்டாலும் நானே உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறேன், போதுமா? அப்படி ராஜு வனஜாவை சமாதானப்படுத்தினதும் வனஜா கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டாங்க. ராஜு வனஜா சொன்னதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தாரு. அடுத்த நாள் காலையில ராஜு, வனஜா, நேத்தி நீ சொன்னத நான் ராத்திரி ஃபுல்லா யோசிச்சு பார்த்தேம்மா. எனக்கு என்னவோ அதுதான் கரெக்ட்னு தோணுது. நம்ம இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு போயிடலாமா? அப்பனா இப்பவே உங்க அண்ணனை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் தான் உங்களையும் உங்க அண்ணனையும் பிரிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்க. ராஜு அவங்க அண்ணனை கூப்பிட்டாரு. அண்ணா, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்ல இருக்கிறது நல்லா இல்லன்னு நான் நினைக்கிறேன்னா. நான் இன்னைக்கே என் மனைவியை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போறேன். டேய் தம்பி, நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு நீ போறியாடா? என்னங்க, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. அது அவங்களோட வாழ்க்கை. எது நல்லது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியும். குழந்தனாரே, நீங்க எங்க போனாலும் உங்க அண்ணன் உங்களுக்காக இருக்காருன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ராஜுவும் வனஜாவும் வேற வீட்ல சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாளைக்கு ஜலஜா அவங்க வீட்டுக்கு போனா. என்னம்மா மகாராணி, நாங்க எப்படி இருக்கிறோம்னு பாக்க வந்தியா? ஓ, ஏதாவது உதவி வேணுமா உனக்கு? அதுக்குதான் வந்தியா? அது என்னம்மா நீ அப்படி சொல்லிட்ட? நான் எப்பயும் நீங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பேன். என்னதான் இருந்தாலும் நீ என் தங்கச்சி மாதிரி. சி, வாய மூடு. என் வீட்ல இருக்க சொத்து நகை இது எல்லாத்தையும் பார்த்து பாசமா இருக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்காத. முதல்ல யார் உன்னை என் வீட்டுக்கு கூப்பிட்டா? இங்க எதுக்கு வந்த? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. நாளைக்கு எங்க வீட்ல வரலட்சுமி பூஜை வச்சிருக்கோம். நீயும் வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். அதான் உன்னை கூப்பிட்டு போலாமேன்னு வந்தேம்மா. உன் நாடகத்தை எல்லாம் நான் நம்ப மாட்டேன். உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் என் சொத்தும் நகையும் எடுத்துட்டு போறதா வேலையே. அதுக்கு தானே இப்படி நாடகம் ஆடுற? வனஜா அப்படி சொன்னதும் ஜலஜா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த வருத்தத்தோடயே வீட்டுக்கு போனாங்க. அப்ப ரங்கா ஜலஜாவோட மௌனத்தை கவனிச்சாரு. என்னம்மா ஜலஜா, ரொம்ப மௌனமா இருக்கியே? வனஜா நம்ம வீட்டு பூஜைக்கு வரேன்னு சொன்னாங்களா? என்ன நடந்தது? வரேன்னு சொன்னாங்க. நம்ம இனிமேல் எல்லா ஏற்பாடையும் பண்ண வேண்டியதான். ஜாலி ஜாலி. அப்படி அவங்க சிரிச்சு ரங்காவையும் சிரிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ரங்காவும் ஜலஜாவும் வரலட்சுமி பூஜைக்கு தேவையானதை வாங்க டவுனுக்கு போனாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சோள மூட்டைய மட்டும் எடுத்துக்கிட்டு கடைக்கு போனாங்க. என்னங்க, இது என்னங்க? இந்த சோள மூட்டை மட்டும் பெருசா இருக்கு. நிறைய வாங்கிட்டீங்களா என்ன? அந்த மூட்டை பெருசா மட்டும் இல்லம்மா, நல்லா வெயிட்டாவும் தான் இருக்கு. அதை என்னால தூக்க கூட முடியல தெரியுமா? சரிங்க, அந்த மூட்டைய முதல்ல பிரிங்க. வியாபாரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு ரங்கா அந்த மூட்டைய பிரிச்சு பார்த்தாரு. அதுல நிறைய பணம் இருந்தது. இத பார்த்து அதிர்ச்சியானாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் இனிமேல் இத வச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அப்ப வீட்டு வாசல்ல வனஜாவும் ராஜுவும் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்னம்மா ஆச்சு? எதுக்கு 2 பேரும் இப்படி இருக்கீங்க? டேய் தம்பி, என்னடா ஆச்சு? என்ன நடந்தது? அண்ணா, எங்க நகை கடையில திருடங்க வந்து மொத்த நகையும் எடுத்துட்டு போயிட்டாங்கண்ணா. கல்லாப்பட்டிய கூட எடுத்துட்டு போயிட்டாங்கண்ணா. என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஆனா எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலண்ணா. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, அண்ணன் நான் இருக்கேன்ல. ரங்கா உடனே ஜலஜா கிட்ட போனாரு. ஜலஜா காதுல ரகசியமா சொன்னாரு. அத கேட்டதும் ஜலஜா சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ரங்காவும் ஜலஜாவும் அவங்க கொண்டு வந்த பண மூட்டையில இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து ராஜுக்கு கொடுத்தாங்க. டேய் தம்பி, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உன் கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுடா. மீதி இருக்க பணத்துல திரும்பவும் நகை வியாபாரத்தை ஆரம்பிங்க. அதே இடத்துல ஆரம்பிங்க. சந்தோஷமா இருங்கடா. அண்ணன் சொன்ன வார்த்தைக்கு தம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வனஜா ரொம்ப சந்தோஷமா ஜலஜாவை கட்டி பிடிச்சா. என்ன மன்னிச்சிருங்கக்கா, இவ்ளோ நாள் உங்களை காயப்படுத்திட்டேன். கூடி வாழ்ந்தாதான் கோடி நன்மைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வருத்தப்படாத தங்கச்சி, நம்ம இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கலாமா? எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்.
அன்னில இருந்து எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்தாங்க.